ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் நிறைய கலைகள் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பனைமரம் ஏறுறவங்க பனை ஏறிகள் சொல்லுவாங்க. இவங்களோடும் வாழ்வாதாரமும் மாறி இப்போ அவங்களோட கலைகளும் அழிஞ்சிக்கிட்டே வருது. சிரிச்சுக்கிட்டே ஏதோ மரம் ஏறுறாரு இல்லைங்களா? கர்ணம் தப்பினால் மரணம், அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவங்க மரம் ஏறுறாங்க. மரத்தில் ஏதாவது ஒன்று ஸ்லிப் ஆச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து தான். அது தெரிஞ்சிருந்தும் மரம் ஏறுறாங்க. அப்படி பனை மரத்தில் என்ன இருக்குது அப்படின்றது தான் எல்லாரோட கவலையும். கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. பனை மரத்தில் என்ன கிடைக்கும்னா நமக்கு நுங்கு கிடைக்கும். ஸோ இந்த நுங்கு வெயில் காலத்தில் சீசனலில் மட்டும்தான் கிடைக்கும். இது கிடைக்கும் போதே வாங்கி யூஸ் பண்ணி நல்ல பலனை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் எல்லா நேரமும் கிடைச்சிடாது. அந்தந்த சீசனில் கிடைக்கிற பொருள். ஸோ நுங்குக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பனம்பழம் கிடைக்கும். ஸோ அந்த பனம்பழம் நமக்கு நம்மளோட பிளட்டில் இருக்க டாக்ஸிசிட்டியை ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். இது சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சென்னை சிட்டியில் நிறைய பேர் இது பனம்பழம்னா என்னென்னு தெரியலன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பனம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை நம்ம போட்டு புதைச்சி வச்சுருந்தோம்னா அது 3 monthஸில் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு வரும். இது ரோடோரம் நிறைய பேர் விற்றுருப்பாங்க, வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இதில் ஹை ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் பிளட்டை ப்யூரிஃபிகேஷன்லேருந்து நிறைய விஷயம். இது பனைமரத்தை சார்ந்த எந்த ஒரு பொருளுமே மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் தாங்க. ஸோ இந்த மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 தலைமுறை கழித்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காமே போகும். இன்றைக்கி நிறைய நோய் நமக்கு வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, அந்தந்த சீசனில் நமக்கு கிடைக்கிற பொருட்களை விட்டுட்டு அயல்நாட்டு பொருட்களை தேடி போகிறதால தான் நமக்கு நிறைய பல நோய்கள். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே மருந்து கடை, இந்த மாதிரி ஒரு சைக்கிளிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலையா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி வாங்கி தரோம். ஏன்னா இந்த பனை தொழில் செய்கிறவங்களோட நேரடி தொடர்பில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் இவங்கக்கிட்ட கேட்டோன்னா நமக்கு பதனி, நுங்கு, பனம்பழம் எல்லாமே நமக்கு தராங்க. சென்னைக்கே அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னா என்னோடய நம்பர் தரேன். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய நம்பர் போடுறேன். ஸோ இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணோன்னா இந்த பனை தொழில் அழியாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.